என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை இந்த மாதம் இதுவரைக்கும் இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நீங்கள் கொடுத்து உதவாமல் இருந்தால் உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய எல்லா செலவுகளும் சந்திக்கப்பட எங்களுக்காக ஜெபியுங்கள். இணைந்து நீங்கள் உங்கள் கரங்களை எங்களுக்காக நீட்ட நான் உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம். தாழ்மை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எவ்வளவு தாழ்மையாக இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு, தாழ்மையின் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல தான் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். எனவே அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், தாழ்மையோடு நடப்போம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளோ தாழ்த்தலாம். ஏன்னா தாழ்மை அவருக்கு பிடித்தமான ஒன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேற்று தினத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். எப்போதும் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஒரு நாளும் பெருமை பேசிடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால் எப்போதும் ஆவிக்குரிய பெருமையை காட்டிடவே கூடாது. நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு, என்னை எப்போ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு நாள் நம்ம பண்ணிடக்கூடாது. தாழ்மைப்படுவோம், தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அப்போ தாழ்மை பிள்ளையைப் போல, குழந்தையைப் போல தாழ்மை. இயேசு பாருங்க, அந்த சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி இந்த பிள்ளையை போல தாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு குழந்தையை போல தாழ்மை நமக்கு தேவை. குழந்தையை போல தாழ்மைனா, அந்த குழந்தை ஒருவேளை அப்பா திட்டுறாங்க, அப்பா அடித்தாங்க, அப்பா கண்டிச்சாங்க அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்தில் திரும்ப அந்த அப்பா கிட்ட வரும். அந்த தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். பாருங்கள், நிறைய நேரங்களில் நமக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் இல்லை, அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி நமக்குள்ளே இருக்கும். சில நேரம் நம்ம சிலரை மன்னிக்க முடியல, சிலருக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது, சிலரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த குழந்தைகள் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா உண்டு. மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் ஃபார்முலா. இன்றைக்கி நிறைய பேர் உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில் நான் இப்படியே கிடக்கிறேனே, எவ்வளோ நாள் நான் இப்படி கிடப்பேன் அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? நாம் இன்னும் நம்மை தாழ்த்துவோம். தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாழ்த்த கற்றுக்கொள்வோம், தாழ்மையோடு நடப்போம். அதுவும் குழந்தையை போல தாழ்மை. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளையை போல ஆகாவிட்டால், பிள்ளையை போல தாழ்த்தாவிட்டால். பாருங்க, பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்தார். ஸோ அழைக்கப்பட்ட பிள்ளை, அப்போ தன்னை தாழ்த்தின பிள்ளை, அது மாதிரி பிள்ளையை போல மாறணும்னு சொல்லி அடையாளமாக்கப்பட்ட பிள்ளை. இந்த 3 வசனத்தில் இந்த 3 காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். அழைப்பை ஏற்ற பிள்ளை, வா அப்படின்னோடனே அந்த பிள்ளை வருது இல்லை ஏசுகிட்ட. ஸோ அழைப்பை ஏற்ற பிள்ளை. அடுத்த வசனத்தில் பாருங்க, அந்த பிள்ளையை போல ஆகணும்னா அப்போ அடையாளமாக்கப்பட்ட பிள்ளை, அழைப்பை ஏற்ற பிள்ளை, அடையாளமாக்கப்பட்ட பிள்ளை. 3வது பாருங்க, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அப்படின்னா தாழ்த்தின பிள்ளை, ஆண்டவருக்கு முன்பாகவும் தாழ்த்தின பிள்ளை. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையான காரியம். இந்த பிள்ளைகள் தாழ்த்துகிறது என்றால் நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதில் என்னென்னா, பிள்ளை நடத்தில் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை போதும் இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வருது. ஸ்கூலில் ஒரு வேளை பிள்ளைங்க பெற்றோர் இல்லை இது இப்படி செய் அப்படின்னா, இல்லை எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னும், இல்லை எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னும். என்னென்னா, எதை கற்றுக் கொடுக்குறோமோ அதை கற்றுக்கொள்ளும். கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை குழந்தைகளிடத்தில் இருக்குது. அப்படின்னா தாழ்த்தாமல் கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா அது வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம், அதுக்குள்ளே பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லாத, கற்றுக்கொள்ளுகிற மனம் இல்லாத குழந்தை. அப்போ பிள்ளைகளுடைய முதல் சுபாவம் கற்றுக்கொள்ளும். 2வது பிள்ளையினுடைய 2வது சுபாவம் நம்பும். தாழ்மை இருந்தால் தான் நம்பிக்கை வரும், தாழ்மை இருந்தால் தான் கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள்
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது ஒரு குழந்தையை போல மாறணும்னா கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, இந்த குழந்தையை போல மாறினா நம்பணும். அப்போ இந்த நம்பிக்கை, அது தாழ்மை இருந்தால் தான் நம்பிக்கை வரும். நம்ம தாழ்த்த வேண்டும். மூன்றாவது ஒரு குணாதிசயம் என்னென்னா, அந்த மத்தேயு 18:10 பார்த்தீங்கன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இந்த குழந்தைக்கு தேவனோடு ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தின் பிதாவை எப்போதும் தரிசிக்கிறார்களாம். அப்போது இந்த குழந்தைக்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போது எவ்வளவு தாழ்த்தணும் நம்மள, இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்வோம். எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு வாழ்வோம். அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம். மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற அந்த அந்த உறவை எப்போதும் காத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 18:4 ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தாழ்த்தினால் பரலோகத்திலே உயர்ந்த இடத்திலே நாம கர்த்தர் வைப்பார். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் மத்தேயு 18:4. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பிள்ளையைப் போல மாதிரியாய், பிள்ளையைப் போல அழைப்பை ஏற்று, பிள்ளையைப் போல தாழ்த்தி, அந்த நல்ல அனுபவத்தை எங்களுக்கும் தாரும். கற்றுக்கொண்டு நம்பி தாழ்மையின் அடையாளமாக உம்மோடு இருக்கிற உறவையும் வலுப்படுத்தி கொள்ள எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் தமது பிள்ளைகளுக்கு தந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.